வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? சின்ன பிள்ளையா இருக்கிற வரையும் நம்ம பென்சிலில் எழுதுகிறோம். அதே பெரிய பிள்ளையானவுன்னா நம்ம பேனால் எழுதுகிறோம். எதுக்காக தெரியுமா? சின்ன பிள்ளையா இருக்கிற போது செய்த தப்பை மாற்றிடலாம், திருத்திடலாம். அதே நேரம் பெரிய பிள்ளையானவுன்னா செய்த தப்பை திருத்தி மாற்ற முடியாது. அதுதான் இது இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா வாசம் தர்ற மாதிரி காரசாரமான ஒரு சிக்கன் வறுவல் சாப்பிட்ணுமா? இந்த ரெசிப்பியை பாருங்கள், செமையாக இருக்கும், நல்லா காட்டமாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். ஸோ அந்த வாசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைக்கணும். அதுக்கு வெறும் வாணலியில் 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1.25 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, அதுக்கப்புறம் பாதி அன்னாசிப்பூ, அவ்வளோதான். இதை நல்லா வறுக்கணும். வறுக்கும் போது பார்த்திங்கன்னா பச்சை வாடை போக்கணும். பச்சை வாடை போகிறப்பவே அந்த ஒரு ஃப்ளேவர் வரும், அந்த கலரும் சோம்போட கலரும் மாறி இருக்கும், அந்த ஒரு வாசம் வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து நம்ம மிக்சியில் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான வரமிளகா, அதில் நீல மிளகா போட்டிங்கன்னா நல்லா காட்டமாக இருக்கும். ஸோ வரமிளகாய் எப்போதுமே வறுக்கும் போது நம்ம அந்த காம்பை கில்லாமல் வறுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த விதையெல்லாம் கொட்டாமல் இருக்கும். மிளகாய் லைட்டாக செவக்கணும். செவந்தோன்னா அதுவும் வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து மல்லி, நல்ல கரிசை காட்டு மல்லியாக 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து அதையும் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துக்கணும். வறுக்கிறது என்ன பக்குவம்னா, வாசம் வரும், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அந்த மசாலா செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனி. ஆமாம், அது செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். எப்போதும் உள்ள மிளகா அப்படி மல்லிப்பொடி அதெல்லாம் போட்டு பண்ணோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்யும்போது செமையாக டேஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு அந்த மிளகாயில் காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த மிக்சியில் பொடியை நுணுக்கி வச்சுக்கணும். இப்போ வெள்ளைப்பூடு ஒரு 6-7 பல்லை எடுத்து நம்ம தட்டி வச்சுக்கணும். வெள்ளைப்பூடை எப்போதுமே நறுக்கி போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக போட்டால் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி தட்டி போடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் எண்ணெயை காய வச்சு இதுக்கு நல்லெண்ணெய் ஊட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்னமாக நறுக்கி அது கூட கருவேப்பிலை 2 கொத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குறது எப்படின்னா, அந்த கலர் பிங்க் கலராக இருக்குது, கொஞ்சம் ஒயிட்டிஷாக மாறும். அதுதான் வெங்காயம் வதங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இந்த சமயத்தில் நம்ம தட்டி வச்ச பூண்டை போடணும். வெங்காயம் வதங்கினவுடனே தான் பூண்டை போடணும் எப்போதும். பூண்டும் நம்ம எண்ணெயில் லைட்டாக வதக்கணும். வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு வதங்கினோன்னே பச்சை வாடை போனவுடனே நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுருக்கிற சிக்கன் ஒரு 3/4 கிலோ எடுத்தோம், கொஞ்சோண்டு ஷிவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 650 to 700 கிராம் இருக்கும். இந்த சிக்கனை போட்டு முதல்ல நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடில் இதை போட்டு ஒரு 4 பெரட்டு நல்லா பெரட்டிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த லைட்டாக அதில் வேகிற மாதிரி நம்ம வேக வைக்கணும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மட்டும்தான் நம்ம கொஞ்சம் மூடுறோம். மூடி வைக்கும் போது அந்த வேர்வை தண்ணி ஆவி தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளேயே வடிஞ்சு அந்த இதுவே போதும். ஓப்பன் பண்ணி 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, உப்பு நம்ம தேவையான அளவு. நான் கல்லுப்பு தான் இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுதான் நல்லது, உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதை 2 பெரட்டு. தக்காளி லைட்டாக மசியணும். அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள், வேர்வை தண்ணி இந்த சொல்லுவோம்ல, நல்லா மூடி போட்டு வேக வைக்கும்போது அதுவே தண்ணி விடும். அந்த தண்ணியே போதும் இதுக்கு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, மிக்சியில் போட்ட மசாலா, அதை போட்டுறணும். எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா காரம் சாப்பிடுவோம். ஸோ இந்த காரமும் பத்தாதுன்னு கடையில் வாங்கின மிளகாய்த்தூள் கலரும் கொடுக்கும், காரமும் கொடுக்கும், அது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு இனிமேல் நம்ம மூடி வைக்கக்கூடாது. இந்த தண்ணியே போதும். இன்னும் மூடி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது, நம்மளுக்கு வறுவல் மாதிரி வரணும். அதனால் மூடி வைக்காமல் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ நம்ம கிண்டி விட்டோம்னா, இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிருச்சு, அப்படியே நல்லா சுருண்டு வரும். கலரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும்னு. நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு அந்த கலரும் அந்த வாசமும் போதுங்க, பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்கும். இந்த சைடு வறுத்தாச்சு, இந்த சைடு ரசம் வச்சாச்சு. நான்வெஜ்ஜுக்கு செம காம்பினேஷன் எது அப்படின்னா ரசம். ரசம் வித்து மட்டனாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, காடையாக இருந்தாலும் சரி, வறுத்துட்டோம் அப்படின்னா போதும். சாதம் பத்தவே பத்தாது. ஆமாம், சிம்பிளாக இருக்கும், ஆனால் செமையான சாப்பாடு இந்த நான்வெஜ்ஜுக்கு வித்து ரசம் தான். ஸோ இது இப்படியே அமர்த்திடணும். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம வேக விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகி ஹார்டான மாதிரி இருக்கும். இதுதான் சரியான பக்குவம். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.